ஆவண்ண காவண்ணங்க அவன சாவண்ண ஞாவண்ண டாவண நாவண்ண தாவண்ண அவன பாவண்ண மாவண்ண யாவன ராவண்ணா லாவண்ணா பாவண்ண ராவண்ண லாவண்ண ராவண்ண நாவண்ணா. எட்டு திக்கு ஊரும் இவன் பேருச்சரிக்கும் பாரு, பக்கத்துல பார்த்தா இவரோ பச்சை புள்ளாளு, கவுடு சூது தெரியா பய புள்ள, இருந்தும் கொடுப்பான் தினமும் இவன் தொல்ல, கொடுக்கும் சேட்ட என்றும் இட இல்ல, கணக்கா வழக்கா ஐயாளவில்ல. எட்டு திக்கு ஊரும் இவன் பேருச்சரிக்கும் பாரு, பக்கத்துல பார்த்தா இவரோ பச்சை புள்ளாளு, அழுக்கு வேட்டி கிழிஞ்ச சட்டை அழுத்தி ஓட்டும் பெடலு கட்ட, குடிப்பாராசா மூக்கு முட்டை, உழைப்பாம் பாரு வேர்வை சொட்ட, ஊர் பிள்ளை யாவும் தான் பிள்ளை, ஒன்னாக பாப்பா மாப்புள்ள, ஏழைக்கும் இவ கீழில்ல, யாருக்கும் ஐயா மேலில்ல, பிஞ்சு மனச கொள்ளையடிப்பான வெளியே இவன் அடிப்பான், எட்டு திக்கு ஊரும் இவன் பேருச்சரிக்கும் பாரு, பக்கத்துல பார்த்தா இவரோ பச்சை புள்ளாளு. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நன்றி மாதவன். நான் இந்த விழாவை வந்து ஒரு நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்குது. நான் அதை முதல்ல சொல்லிடுறேன். இவ்வளோ பெரிய படத்தில் வந்து நினச்சிருந்தா இந்த பையன் எதுக்கு வேண்டான்னு சொல்கிறதுக்கு உண்டான எல்லா இதுவும் இருந்தது. அப்படி இருந்தும் என்னை வந்து இந்த படத்துக்குள்ளே சேர்த்துக்கிட்டதுக்காக சசிகாந்த் சாருக்கும் புஷ்கர் காயத்ரி, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி வேலை பார்த்துருக்கேன், என் மேலே பெரிய நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கைக்கு முதல்ல நன்றி. அப்புறம் இந்த பையன் தான் இந்த படத்தில் நடிக்கணும்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்த எங்கள் டைரக்டர் ஹலிதா ஷமீம்க்கு என்னோட நன்றி. இந்த படத்தை நடிக்க போகும்போது வந்து பெரிய சீனியர் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அந்த சீனியாரிட்டி வந்து என்னைய பாதிக்காத அளவு பார்த்துக்கிட்ட கனிசாருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த படப்பிடிப்பில் வந்து ரொம்ப முக்கியமான தூணாக இருந்தது எங்கள் டிஓபி தேனீஸ்வர் சார். ஏன்னா இந்த படத்தில் முக்கால்வாசி நடித்தவங்க யாருமே ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் கிடையாது. இந்த படத்தில் வேலை பார்த்த சிங்கர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே யாரும் வந்து திரைப்படத்துக்காக ட்ரெயின் ஆன சிங்கர்ஸ் கிடையாது. அந்த மாதிரி இந்த படத்தோட ஆர்டிஸ்ட்டும் அப்படி தான். ஒரு டிஓபிக்கு வந்து அந்த மாதிரி இப்போ அவங்க சொன்ன மார்க்கில் நிற்கல, சொன்ன மாதிரி நிறைய ரெப்படிஷன்ஸ் நடக்குதுன்னா நியாயமாக கோவம் வரணும். பட் சார் வந்து இன்ன வரைக்கும் யாரையும் வந்து சத்தமாக பேசி கூட பார்த்ததில்லை. அந்த பொறுமைக்கும் இந்த படம் வந்து இவ்வளோ தரமாக வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான தூண் வந்து சாரு. அவருக்கு எங்களோட நன்றி. அப்புறம் இந்த படத்தினுடைய எடிட்டர், அவர் வந்து இப்போ மாதவன் சொன்ன மாதிரி எடிட் பண்ணி தான் பேசுவார்ன்ற மாதிரி பேசவே மாட்டார். இப்போ நான் அவருக்கு ஆஃபீஸில் போனேன்னா ஹாய் டீ சாப்பிட்டீங்களா காஃபி சாப்பிட்டீங்களா இவ்வளோ, இதுக்கு மேலே எதுவுமே பேசவே மாட்டார். இந்த படத்தை ரொம்ப நான் படம் பார்த்தப்போ அவர் பண்ணியிருந்த ஒர்க்கு முன்னாடி ஹலிதாவும் ஒரு வெர்ஷனை எடிட் பண்ணி வச்சுருந்தாங்க. இவங்களோட ஒர்க்காக நான் மொத்தமாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது இந்த படத்தை பார்க்கும்போது. ஸோ தேங்க்யூ சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தினுடைய முதல்ல இந்த விழா நாயகர்கள் 2 பேர், கேபர் வாசுகி அண்டு அருள்தேவ் சார். நான் கேபரை வந்து நான் நேரில் அவர் கூட ஸ்டுடியோவில் படம், பட் நான் அருள்தேவ் சாரோட ஸ்டுடியோவில் இந்த படத்தோடைய ஆர்ஆரோடைய ஒர்க்குக்காக நான் போய் உட்காந்துருப்பேன். ஒரு எப்படி வந்து இவருடைய மியூசிக் வந்து ஒரு சீனை எலிவேட் பண்ணுதுன்றது ரொம்ப கண்கூடாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து கிடச்சிது. இதுவும் சரி, அதுக்கு கூட வந்து குட்டி குட்டி சாங்ஸ் வந்து அவர் பண்ணி கொடுத்தாரு இந்த படத்துக்காக. ஸோ தேங்க்யூ சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். இது ஒரு படம்னா பொதுவாக வந்து அதுக்கு பின்னாடி நிறைய முகங்கள், தெரியாத முகங்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த படத்தில் அப்படி வந்து நடித்த நிறைய முகங்கள் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும்னு நம்புகிறேன். முக்கியமாக தமிழரசன், என் கூட நடித்தவங்க, என் ஃப்ரெண்ட்ஸாக நடித்தவங்க தமிழரசன், அப்புறம் கணேஷ், சுதர்ஷன், இவங்க எல்லாருமே இந்த மாதிரி வந்து நானும் அப்படி தான் வந்தேன். அதனால் இவங்களும் வந்து இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் நல்ல முகங்களாக மாறுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் டீம் கௌதம், அப்புறம்
அருண் குஹன், அவங்க எல்லாருக்கும் நன்றி. படத்தில் வந்து இப்போ நார்மலான இது மாதிரி பெரிய செட்டப் மாதிரி இருக்காது. பட் எக்கச்சக்க பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது எந்த வகையிலையும் ஷூட்டிங்கை பாதிக்காமல் பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி கௌதம். அப்புறம் வந்து இந்த படத்தினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், முக்கியமான ஹீரோஸ் அவங்க தான். எக்கச்சக்க வேலை இருக்கும். டே நைட் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பில்லர்ஸ். அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் 12ஆம் தேதி வருது. எல்லாரும் மாதிரி எனக்கும் ரொம்ப படபடப்பாக இருக்குது. பட் ஒரே ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படம் வந்து ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து மக்கள்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களை யாரையுமே டிசப்பாயின்ட் பண்ணாது. அதை மட்டும் நான் ரொம்ப ப்ராமிஸ் பண்ணி சொல்ல முடியும். இது வந்து எந்த வகையிலையும் வந்து யாரையும் ஏமாத்தாதுன்றதை வந்து என்னால் வந்து ரொம்ப ஷியூராக சொல்ல முடியும். ஏன்னா ட்ரெமெண்டஸான உழைப்பாளி வந்து ஹலிதா. நீங்கள் நார்மலாக வந்து ஒரு இப்படி வந்து இது போதும் எடுத்துக்கலான்ட்டுலாம் நின்று பார்த்ததே கிடையாது. அது வேணும்னா அது வேணும், அவ்வளோதான். அதனால் வந்து அந்த பிடிவாதத்துக்கு வந்து கண்டிப்பாக அதுக்கு உண்டான ரிசல்ட் எனக்கு நிச்சயமாக கிடைக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வாய்ப்புக்காக இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்குமே நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அளவுக்கு இப்படி இருக்கக்கூடிய ஒரு பெரிய படைப்புக்குள்ளே நம்ம இருக்கோம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒய்நாட் சசி சாருக்கு நன்றி. அப்புறம் சோத்தை பார்த்துட்டு உட்காந்துருந்த 2 பேருக்கு நன்றி. ஏன்னா அந்த சோத்தில் நாங்கள்லாம் தெரிஞ்சுருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது ரெட்டை குழந்தைங்க மாதிரியே இருக்கும். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு சின்ன விஷயம் பார்த்தா கூட சின்ன குழந்தைங்க பார்த்துட்டு வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க பெரிய டைரக்டர்ஸ், நம்மலாம் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு இயக்குனர்கள். அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. இந்த ஷாட் பார்த்தேன் நீங்கள் நடிச்சிருந்தீங்க, ஈஸ்வர் சூப்பராக பண்ணியிருந்தார், ஹலிதா அவ்வளோ அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கண்ணில் தெரியும் அந்த சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் சார். நல்லா இருக்கணும். இன்னும் நிறைய படைப்புகள் நீங்கள் பண்ணணும். இசையமைப்பாளர்கள் கேபர், அதுதான் வரவே மாட்டேங்குது. கேபர். அப்புறம் அருள் சார், 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. பாடிய ஒவ்வொருவருக்கும் நன்றி. பார்க்கும்போது அப்படி அவ்வளோ அழகாக இருந்தது. குட்டி குட்டியாக வந்து புது புது முகங்களும் புது புது சத்தங்களும் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எடிட்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் என்னுடைய அன்பு சகோதரன் தேனி ஈஸ்வர். நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு கலைஞன், வியக்கக்கூடிய ஒரு கலைஞன், நேசிக்கக்கூடிய ஒரு கலைஞன். இதையெல்லாம் தாண்டி ஏதோ நம்ம குடும்பத்தில் ஒருத்தரோட இருக்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளோ உரிமை இருக்கும். அங்கங்கே சின்ன சின்ன கண்டிப்புகள் இருக்கும். ரொம்ப சந்தோஷமான ஒரு பயணமாக இருந்தது இந்த 35 நாள் நான் இருந்தது. இதுக்கு மேலே இன்னும் சொல்லணுமா? ரொம்ப எனக்கு வரமாட்டேங்குது அவரை பற்றி பேசும்போது. அவ்வளோ, ஏன்னா ஒவ்வொரு ஷாட்டுக்கும் நான் வேந்திகிட்டே இருப்பேன். அதாவது கண்ணை மூடிட்டு படுக்க வச்சுட்டாங்க. ஒரு 8 நாள் வந்து பணமாக நடித்தேன். முதல்ல போனவுடனே இல்லையா, வந்தவுடனே படுக்க வச்சுட்டீங்க. ஏதாவது வசனம் கொடுப்பாங்க, நடக்க சொல்லுவாங்க, சிரிக்க சொல்லுவாங்க, அப்புறம் தான் நான் படுக்க வைப்பாங்க. அப்படியே கூப்பிட்டு போய் படுக்க வச்சுட்டாங்க. நான் மெல்ல கண்ணை திறந்து பார்ப்பேன். பார்த்தா வேறு ஏதோ வேலைகள் நடந்துருக்கு. திரும்ப கண்ணை முடிக்கும். ஒரு சில நேரம் தூங்கியெல்லாம் போயிட்டேன். தலைக்கு மேலே உட்காந்து திடீர்னு அழுதுகிட்டு இருப்பாங்க. ஒரு பாயிண்டில் நிஜமாகவே அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. ஐயோன்னு அவங்கவுங்க. எனக்கு அம்மா ஒருத்தவங்க நடித்தாங்க. அவங்களுடைய பிள்ளை வந்து கொஞ்ச நாள் முன்னாடி இறந்துருக்காங்க. அதனால் என்னைய பிள்ளையாகவே பார்த்து என்னை கட்டி பிடிச்சி நெஞ்செல்லாம் அடித்து, நான் இருமா கொஞ்சம் பொறுமையாரு, நான் முடிச்சு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள தேத்தி அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் தயார் பண்ணி வச்சுருந்த இயக்குனர் ஹலிதா. இப்படி ஒரு டைரக்டர் கிடைக்க நாங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கோம். அதாவது ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடத்து பிள்ளையாக பார்க்குறேன் முதல்ல. அது இப்படி வளர்ந்து வந்து நிற்கிது அப்படின்றப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த கதையை வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷம் முன்னாடி என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து சொன்னாங்க. இதுதான் அவங்க எழுதின முதல் கதை. அப்புறம் இந்த மாதிரி சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம புஷ்கர் காயத்ரி அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அவங்க வந்து இது பண்ணுறாங்க. இதில் தான் இருக்குது, இந்த செட்டப்பில் போகிறோம், நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. இப்போ இன்னொரு வாட்டிக்காக சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன்னா கண்டிப்பாக பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அந்த கதை கேட்டதுலேருந்து இருந்த பிரமிப்பு, அவங்க அதை அடுத்தடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு வந்த விதம், அவங்க அதை உருவாக்கின விதம், பயங்கரமான பிடிவாதம். அது எங்கேயுமே தெரியாது.
வேணும்னா அது வேணும், அவ்வளோதான். எடுக்கணும்னா அது எடுக்கணும், அவ்வளோதான். எந்த முகமே தெரியாது, சிரிச்ச முகமாகவே இருப்பாங்க. அந்த சாங் எடுக்கும்போது அந்த குதிரை வண்டியில் நானும் என் மகனும் அப்பளம் நின்றுட்டே போவோம். வண்டி ஒரு வேகத்தடல் ஏறிச்சு, டங்குன்னு மேலே முட்டிட்டேன். அது இரும்பு கம்பி. நான் வலிச்சா கூட வலிக்கலன்னு தான் சொல்லுவேன், ஆனால் நிஜமாகவே வலிச்சது, வீங்கிடுச்சு. நான் போய் மெல்ல போய் எனக்கு தலையில் முட்டிட்டேன், வலிக்குது அப்படின்னா, அப்படியா வாங்க அடுத்த ஷாட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டேன். ஏய் என்னையா நடக்குது அப்படின்னு சொல்லி மணிட்டு தான் சொன்னேன். என்னங்க மண்டை வலிக்குதுன்றேன், ஒரு ரியாக்ஷனில் சிரிச்சுக்கிட்டு அடுத்த ஷாட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இப்படி இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய உண்மையான உழைப்பு, இயற்கை மீது அவங்க வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை, இதெல்லாம் பல இடங்களில் வியக்க வச்சது. திடீர்னு ஒரு ஷாட் எடுக்கணும், ஒரு 1/2 hour தான் டைம் இருக்குது, லைட் போயிருன்றாரு கேமராமேன் சார். மழை வந்துருச்சு, எல்லாம் ஒதுங்கி நிற்கிறோம். இவங்க மட்டும் போய் மழையில் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படியே நிற்கிறாங்க மழையில். நான் போனேன், மழை பெய்யும் அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் கழிச்சா நின்றுடும், நம்ம எடுத்துடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்தோம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மழை நின்றுச்சு. நின்னதுக்கப்புறம் அந்த ஷாட் எடுத்தோம். எடுத்ததுக்கப்புறம் அந்த முகம் மாறிச்சு. இப்போ பார்க்குற ஹலிதாலாம் இல்லை. அந்த 40 நாள் நான் பார்த்த ஹலிதா வந்து ஏதோ ஒரு நம்ம ஊர்லலாம் சாமி ஆடுவாங்கம்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அதாவது அதுனா சிரிச்ச முகத்தில் சாமி ஆடினாங்க. அந்த மாதிரி ஒரு உழைப்பு. இந்த உழைப்புக்கு ஹலிதா, இது இல்லை உங்கள் உயரம், இன்னும் பெரிய பெரிய உயரத்தை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் என் பிள்ளை வீடு கொளுத்தி அப்படின்னு ஆரம்பித்தோம் எங்கள் வாழ்க்கையை காலால். அங்கே ஆரம்பித்து காலால் நான் ரொம்ப வியந்து பார்ப்பேன் அவரை. அப்புறம் விக்ரம் வேதா அந்த வசனங்களுக்கு நான் அவருடைய எழுத்துக்கு பெரிய ரசிகன் நான். காலாலேயே நாங்கள் 2 பேரும் திரிவோம். சீனில் ஒருத்தர் திட்டிக்குவோம், என்னை பார்த்தாலே முறைச்சிட்டே இருப்பார். ஆனால் கட்டினோடனே நாங்கள் 2 பேரும் தான் சுற்றிக்கிட்டே இருப்போம். அதற்கு பிறகு இந்த பயணம் என்னது, அதற்கு பிறகு இந்த பயணம் மறக்கவே முடியாது. அப்பா பிள்ளை அப்படின்னா அது அப்பா பிள்ளையாகவே இருந்தது. மணிகண்டன் நீங்கள் எப்படியெல்லாம் பார்க்குறீங்களோ அப்படியெல்லாம் பார்க்கலாம். மணிகண்டன் ஒரு புத்திசாலியாக பார்க்கலாம், ஒரு அழகான நகைச்சுவையாளனாக பார்க்கலாம், ஒரு சிறந்த நடிகனாக பார்க்கலாம், ஒரு அழகான எழுத்தாளனாக பார்க்கலாம். இப்படி நீங்கள் எந்த பரிமாணத்தில் பார்த்தாலும் அந்த பரிமாணத்தில் நம்ம முன்னாடி நிற்பாப்புல. பல கதைகள் பேசியிருக்கோம். ஏன்னா போய் அந்த ஊருக்குள்ளே என்னை கூப்பிட்டு போகிறாங்க ஃபஸ்ட்டு டே. சரி ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போகிறோம் அப்படின்னு சொல்லி பரபரப்பாக போனால் ஊர் என்ட்ரன்ஸில் ஒரு டீ கடை இருக்குது. அந்த டீ கடையில் டைரக்டர் மணி அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் நின்று கை காட்டுறாங்க, கேமராமேன் சார் எல்லாம். அப்போ என்ன இறக்கி விட்டுருங்க, நானும் டீ கடையிலேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி நானும் போய் ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு ஊருக்குள்ளே போனால் மொத்த ஊரும் ஏதோ அந்த ஊருக்கு விருந்தாளி வந்த மாதிரி வாங்க வாங்க அப்படின்னு எல்லாம் ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. இப்படி ஒரு ஊர் இருக்கும்போது நமக்கு இந்த வேனு அதெல்லாம் ஒன்றுமே சரி வராது. நம்ம அங்கேயே ஏதோ ஒரு இடத்த பார்ப்போம்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு அழகான வேப்ப மரம் இருந்தது. ஆர்டர்கிட்ட கூப்பிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ஷாப்பு குறைச்சாப் மாதிரி ஒன்று போட்டு ஒரு கயிற்று கட்டில் போட்டுருங்க, நாங்கள் இங்கேயே செட்டில் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்ததான். ஒரு 18-20 நாள் அந்த ஊரில் அந்த கயிற்று கட்டிலோடு தான் வாழ்ந்தோம். அங்கேருந்து அந்த வயதான மனிதர்கள் அழகழகான எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் அந்த ட்ரெயிலரில் பேசுவார், அவருக்கெல்லாம் 101 101 அசால்ட்டாக அவர் ஒரு 95 வயசுக்கார பார்த்து அதெல்லாம் நேற்று போய் அப்படின்னு இருந்தார். நேற்று போயலாம். இப்போ நாங்கள் இப்படி அவங்களோட சேர்ந்து எங்களுடைய பயணம் 2 நாள் தான் அப்படியே கவனிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அவங்களோட சேர்ந்து நாங்களாம் சாப்பிட்றது பேசுறது விளையாடுறதுன்னு ஆயிடுச்சா, அவர் நமக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டார், துண்டை நான் இங்கே போட்டிருந்தேன் நீங்கள் இங்கே போட சொல்கிறீங்க அப்படின்னு மாற்றி எடுத்து போட்டுக்கிறார். சீரியஸாக மணி போய் வாங்க நம்ம இந்த வசனத்தை பேசி பார்த்துக்கிறோமா அப்படின்னு கேட்குறாரு. ஆக்ஷன் சொல்லும்போது சொல்லிக்கிறேன் போ அப்படின்ட்டு. ஆத்தாடி அந்த அளவுக்கு சினிமாவை அழகாக எங்களோடு சேர்ந்து எங்களுக்காக உழைச்ச அந்த ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் நன்றி சொல்லணும். அப்புறம் தம்பிகள் அசரே விட மாட்டாங்க, நம்ம அசந்தா கூட விட மாட்டாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கொஞ்சம் அப்படின்னா கூட பிடிச்சி நிப்பாட்டிடுவாங்க. அப்படி உழைச்சாங்க. அவங்க உழைப்புக்கு இன்னும் பெரிய பெரிய வெற்றிகள் கிடைக்கும். இந்த குழுவுக்குள்ளே நானும் இருக்கேன்றது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இன்னும் அடுத்தடுத்த தூரங்கள் அடுத்தடுத்த பயணங்களில் மீண்டும் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம். ஏலே படத்தினுடைய இயக்குனர் ஹலிதா ஷமீம் அவர்களை அழைக்கிறேன். தனியாக ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய இதில் நான் தனியாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏழை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இல்லாமல் நான் இருந்ததே இல்லை. ஸோ தயவு செஞ்சு மேடைக்கு வாங்க, எனக்கு பின்னாடி இருங்க, அப்போ தான் எனக்கு ஒரு பலமாக. ஸோ ஏழை நான் கனி சார் தொடர்ந்து இன்டர்வியூஸில் நான் சொல்லிகிட்டே இருந்தனால அவருக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். பட் ஆனாலும் திரும்ப சொல்கிறேன், இது நான் 2009 எழுதின கதை. நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டும்போது முதல்ல எழுதின கதை இது. ட்ரை பண்ணும்போது ஏதோ சில காரணங்களால் அதை என்னால் எடுக்க முடியல.
பூவரசன் பிபி பண்ணிட்டேன். சிலுக்கருப்பட்டி அப்போ பண்ணிகிட்டு இருந்தேன். சிலுக்கருப்பட்டியில் ஒரு 2வது கதை எடுத்துகிட்டு இருக்கும்போது புஷ்கர் சார், காயத்ரி மேம் வந்து ஆஃபர் பண்ணாங்க. இந்த மாதிரி ரிலையன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஒய் நாட் ஸ்டுடியோஸோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது, நாங்கள் சேர்ந்து க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர்ஸாக ஒர்க் பண்ண போகிறோம். லைக் நிறைய படங்கள் அவங்க பண்ணுறதா இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஏன்னா ஏழை கதை அவங்க முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ இதிலேருந்து ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா சிலுக்கருப்பட்டியப்போ நான் ரொம்ப தடுமாற்றத்தோடு தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அது படமாக ரெடி ஆகிட்டு தான் 2D கிட்ட போச்சு. அது வரைக்குமே நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் ஃபிலிம் மேக்கராக இருந்தப்போ இவ்வளோ பெரிய நிறுவனங்களோட எனக்கு ஆதரவு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமானு நான் நினச்சேன். ஸோ இமீடியட்டாக அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கும்போது நான் சிலுக்கருப்பட்டியோட ஒர்க்கும் போயிட்டுருக்கோம். ஏலியோட ஸ்கிரிப்டிங் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்ட கொடுத்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சிலுக்கருப்பட்டியோட காப்பி முடித்து ஒரு 4வது நாளில் நான் ஏழை ஷூட்டுக்கு போனேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்தது. ஸோ ஆரம்பத்துலேருந்து வரனால எனக்கு கொஞ்சம் இப்படி தான் சொல்ல முடியுது. டிஓபி வந்து நானும் ஈஸ்வர் சாரும் ஒர்க் பண்ண நல்லா இருக்கும்னு நினச்சது அங்கே உட்காந்துருக்கு பெரிய மனுஷன் கார்த்தி சார். ஸோ ஏன்னா என்னையும் அவருக்கு நல்லா தெரியும். ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னையும் அவருக்கு தெரியும், சாரும் நல்லா தெரியும். நாங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ண நல்லா இருக்குங்கிற ஐடியாவை அவர் தான் சொன்னார். அதே மாதிரி 2 படங்களும் பேக் டு பேக் பார்த்தேன். மேற்கு தொடர்ச்சி மலையும் பேரன்பும் பார்த்ததுக்கப்புறம் நான் சார் கிட்ட கேட்டேன். ஸோ சார் தான் வரணும் அப்படின்னு கேட்கும்போது ப்ரொடியூசர்ஸ் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா மேம், லைக் இந்த சினிமோட்டோகிராஃபர் தான் வேணுங்கும்போது அது இதாக இருந்தது. அப்புறம் கேபர் வாசுகி வந்து சார் மேம் தான் ரெஃபர் பண்ணாங்க. ஏன்னா அந்த சில அக்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம் முன்னாடியே முடிக்கணும்னா நான் கொஞ்சம் சிலுக்கருப்பட்டியில் ஆக்குபைடாக இருக்கும்போது சில விஷயங்கள் முன்கூட்டியே அதை தீர்மானிக்கணுங்கிற விஷயம் வரும்போது யார் மியூசிக் கம்போசராக இருக்கலாம் அப்படிங்கும்போது எனக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் கேபர் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் டிசைட் பண்ணோம். கேபர் வந்து ஸ்கிரிப்ட் படித்ததுலேருந்து, ஏன்னா அவரோட ஏவி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்கிரிப்ட் படித்த உடனே வந்து எனக்கு அப்படி ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாரு. படம் ஸ்கிரிப்ட் அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அந்த கையோடவே வந்துட்டு ஒரு சாங் கம்போஸ் பண்ணார். ஆரம்பத்தில் அது இருந்தது. இப்போ படம் முடித்ததுக்கப்புறம் அந்த சாங் தான் வந்து படத்தோட முடிவில் வச்சுருக்கோம். ஸோ படத்தை அந்த மியூசிக் லெவலில் அவர் ஆரம்பித்ததும் முடிச்சு வைக்கிறதும் அவராக தான் இருக்கார். ஏன்னா படத்தில் நீங்கள் பார்த்த 2 சாங்குமே அவர் கம்போஸ் பண்ணது, ப்ளஸ் அந்த ஸ்கிரிப்ட் கேட்டோடனே அவர் கம்போஸ் பண்ண பாட்டும் படத்தில் வருது. ஸோ கேபர் வந்து கனடாவுக்கு ஒரு விஷயமா போயிட்டு திரும்ப வரதான் இருந்தது. பட் இந்த லாக்டவுன் அந்த மாதிரி விஷயம் வரும்போது அவரால் திரும்ப வர முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ எனக்கு கேபர் மியூசிக் இருக்கும்போதே எனக்கு பூவரசன் பிபியில் இருந்த அருள்தேவ் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் வந்து எப்போவுமே பயங்கர சப்போர்ட்டிவ். எனக்கு என்னோடய ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி எல்லாமே அவரோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். கேபர் மியூசிக் இருந்தாலுமே அவர் என்கிட்ட அப்போ ஆஃபர் பண்ணார், மியூசிக்கெல்லாம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க அப்படின்ட்டு. ஏன்னா பேசிக்காக ஒரு ப்ரோக்ராமிங் எல்லாமே பண்ணுறவர், மற்ற மியூசிக் டைரக்டர்ஸோடு ஒர்க் பண்ணுறவர். ஸோ அதனால் எனக்கு கேட்டிருந்தார். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு கேபர் வந்து இதனால் கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அருள்தேவ் சார் அது பண்ணார். லாக்டவுனில் தான் நாங்கள் கம்போஸே பண்ணோம். சோர்ஸ் கனெக்ட்னு ஒரு சாஃப்ட்வேர் வச்சு லைக் மிடி ஃபைல்ஸ் வந்து லைவாக ஸ்ட்ரீம் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தில் லாக்டவுன் வந்து எனக்கு ஒரே சந்தோஷம் வந்து அந்த டிப்ரெஸிங்காக இருக்க பீரியடில் வந்து இந்த படத்துக்கான வேலைகள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து நான் ரேமன் சொல்லியிருப்பார், நான் வந்து ஃபஸ்ட் கட் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அந்த கட் முடித்ததுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கட் பண்ணுறது வந்து அதெல்லாம் பெரிய விஷயம். அது வந்து ரேமண்ட் அண்ட் எடிட் டீமில் இருக்கிறது சுப்ரஜா அவங்க தான் பண்ணாங்க. ஸோ எனக்கு என்ன சொல்ல வரேன்னா, அந்த லாக்டவுன் பீரியடில் வந்து ரேமண்ட் கிட்டேருந்து ஃபைல்ஸ் வரும், அருள்தேவ் சார் கிட்டேருந்து வரும். ஸோ அந்த ஏழைக்கான ஒர்க் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா நான் படத்தில் வந்து ஷூட் முடிஞ்சு டப்பிங் முடித்ததுக்கப்புறம் அந்த லாக்டவுன் பீரியட் ஃபுல்லாகவே வந்து இது ப்ரொடக்டிவாக நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஏழையோட ஒர்க்கு. ஸோ புஷ்கர் சார், காயத்ரி மேம் அண்ட் சசிகாந்த் சார் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து இந்த படம் இந்த ப்ரிவ்யூ பார்க்கும்போது 2 பேரும் ஒருத்தவங்க பேர் வந்து இன்னொருத்தவங்க கை தட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சசிகாந்த் சாரோட ப்ரெசன்ஸ் இங்கே மிஸ் பண்ணுறோம்.
அண்ட் ஒய் நாட் டீமில் இருக்க பிரணவ் வந்து இப்போ ரீசெண்டாக நாங்கள் என்ன எல்லாமே இமீடியட்டாக அந்த இதெல்லாம் வரப்போ நிறைய சில டைம் நம்ம டைப்போஸ் இதெல்லாம் வரப்போ அவர் தான் கரெக்டாக செக் பண்ணி அனுப்புகிறாரு. ஸோ லைக் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கு எக்கச்சக்க பேர் இதில் இன்வால்வ்டாக இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக நம்ம ஆக்டர்ஸ் மணிகண்டனோட ஃப்ரெண்ட்ஸாக நடித்தவங்கலாம் அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு தமிழரசன், கணேஷ், இந்த மாதிரி எக்கச்சக்க டேலண்ட்ஸ் வரப்போகிறாங்க. சரண்யா அண்ட் முக்கியமாக சைல்டு ஆக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்தி மாதிரியே ஒரு சின்ன பையன் கைலாஷ்னு ஒரு பையன், பிரதோஷ், அது மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே முக்கியமாக மஞ்சநாய்க்கு மட்டி பீப்புள், அந்த ஊரில் இருக்க வயசானவங்க எல்லாருமே வந்து இரவு பகலுமா இந்த படத்துக்காக இருந்திருக்காங்க. அது எல்லாமே நான் இப்போ சொல்கிறது எவ்வளோ தூரம் இதுவாக இருக்கும்னு தெரியல, படம் வந்தப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமாக சில்லுக்கருப்பட்டி வந்து சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்து எல்லாருக்கிட்டேயும் போய் ஒரு பஸ்ஸு ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணது மாத்தேவன். ஸோ மாத்தேவன் வந்து இங்கே இருக்கணும்னு நான் நினச்சேன். ஸோ ரொம்ப நன்றி மாத்தேவன். அண்ட் ரேகா மேம் அண்ட் சுரேஷ் சந்திரா சாருக்கு வந்து சில்லுக்கருப்பட்டி இதுலேயே நான் தேங்க்ஸ் கார்டு போட்டிருப்பேன். ஏன்னா நன்றி சார். தேங்க்யூ எவ்ரி ஒன். ப்ரெஸ்ஸுக்கு அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் ரோலில் இருக்கவங்க எல்லாருமே எனக்கு பூவரசம் பிபியிலேருந்துமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆக்சுவல் இன்ஃப்ளூயன்சர்ஸாக ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் சீனியர் ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.